In this video, we are going to see about test metrics and measurements. So this video focuses on only introduction part. So first, we are going to see what are test metrics and measurements. So metrics are nothing but derive information from raw data with a view to help in decision making. ஸோ மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரா டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஜஸ்ட்டு அப்படியே இருக்கும். அந்த டேட்டாவில் வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ஒரு அந்த இதை என்ன சொல்கிறாங்க, ரா டேட்டா. ஸோ அந்த ரா டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் கெட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஸோ வி கேன் மேக் அ டிசிஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், இட்ஸ் அ நோன் அஸ் மெட்ரிக். ஸோ அந்த மெட்ரிக் அப்படிங்கிறதுக்கு வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தி ஃபார்முலா அண்ட் கேல்குலேஷன். சம் கேல்குலேஷன் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்ரிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சோப்பு ரெடி பண்ணுறீங்க, சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங்கில் எடுத்ததுமே சோப்புக்கு வந்து எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக சோப் அப்படின்னு கிடைக்காது. ஸோ வி நீட் சம் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம மிக்ஸ்அப் பண்ணுறதுக்குன்னு சில மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அந்த மிக்சிங் ப்ராசஸ்க்கு ஒரு ரேஷியோ இருக்கும். அதை வச்சு தான் நம்மளுக்கு என்னது ஒரு சோப் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா. லைக்வைஸ் அந்த ரா டேட்டாலேருந்து வி கேன் கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு வி கேன் கெட் சம் டிசிஷன். ஸோ அதன் மூலமாக நம்ம ஒரு டிசிஷனை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதை தான் என்னென்னு சொல்கிறோம், மெட்ரிக். ஸோ அப்போ இந்த மெட்ரிக்கில் என்னென்ன விஷயங்களெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா பாயிண்ட்ஸ், and second one is cause and effect correlation, and third one is how the data can be used for future planning and continuous improvements. ஸோ அப்போ ஒரு மெட்ரிக் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுறோமோ அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அதனால் என்ன எஃபெக்ட் அண்ட் காசஸ் நடக்கக்கூடியது பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், ஏதாவது ஒரு ரெண்டு டேட்டா பாயிண்ட்டுக்கு இடையில என்ன கார்லேஷன் இருக்குது, அதனால் என்ன எஃபெக்ட் எல்லாம் நடக்கலாம். ஸோ இந்த டேட்டாவால் ஃப்யூச்சர் என்ன இருக்கும், ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இதோட ஃபியூச்சர் என்ன இருக்குங்கிற அந்த பிளானிங் ப்ராசஸ், அதோடைய கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ த்ரூ தட் டேட்டா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக வி கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மெட்ரிக்ஸ். ஸோ த்ரூ மெட்ரிக் வி கேன் ஈஸிலி ட்ராக் ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரோக்ரஸ் மானிட்டர்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ ஒரு ப்ராஜெக்டுடைய ப்ராக்ரஸை நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ணுறதுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தி மெட்ரிக். ஸோ இந்த மெட்ரிக்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பேராமீட்டர் மஸ்ட் பி மெஷர்ட். ஸோ கரெக்டாக பேராமீட்டரோட யூசேஜ் இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் ரைட் அனாலிசிஸ் மஸ்ட் பி டன். ஸோ நம்ம எடுத்துக்கிற டேட்டாவில் கரெக்டான அனாலிசிஸ் ப்ராசஸை அப்ளை பண்ணணும். தென் ஒன்லி வி கேன் கெட் தி கரெக்ட் ரிசல்ட். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை நம்ம நம்ப முடியும். ஸோ அந்த ரிசல்ட்டை வி ஷுட் ப்ரொஜெக்ட் இன் அன் அப்ராப்ரியேட் ஃபார்ம். ஸோ அதில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்ம அப்படிங்கிறது ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இந்த சென்ஸ் கஸ்டமர்ஸ், அதில் உள்ள டெவலப்பர்ஸ், ஆல். ஸோ எல்லாருக்குமே அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்கிற எல்லாருக்குமே அதோடைய அந்த ரிசல்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வி ஹாவ் டு ப்ரெசென்ட் இட். அந்த மெட்ரிக்ஸோடைய ரிசல்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அப்போது ஒரு மெட்ரிக் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வி ஹாவ் டு மேக் இட் இன் கன்சிடரேஷன். ஸோ அப்போது ஒரு மெட்ரிக் உடைய மெஷர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி we have to know about certain terminologies. ஸோ அப்போ என்னென்ன டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஃபோர்ட். ஸோ எஃபோர்ட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் டைம் தட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஆர் பேஸ். ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டிக்கு நம்ம இன்வால்வ் பண்ணுற டைமிங், அந்த டைமிங் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃபோர்ட். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃபோர்ட் போடுங்க, எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் இன் த சென்ஸ் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ டைம் இன் ஆர்டர் டு ஃபினிஷ் தட் ஆக்டிவிட்டி. ஒரு வேலையை செய்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைமை எவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது நம்மளோட எஃபோர்ட் இல்லையா. ஸோ அந்த எஃபோர்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் elapsed days. ஸோ elapsed days இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி அண்ட் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது முடிகிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவில் அந்த உள்ள கேப், அந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், elapsed days அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எண்ட் ஆகிறதுக்கும் இன்டர்மீடியட் டேஸை தான் என்னென்னு சொல்லுவாங்க, elapsed days. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் இஸ் நத்திங் பட் elapsed days ஃபார் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுறோமோ அல்டுகெதர் அந்த ப்ராசஸிங் டேஸை தான் என்னென்னு சொல்கிறோம், அந்த elapsed days தான் என்னென்னு சொல்கிறோம், ஷெட்யூல் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு மெட்ரிக்கை நீங்கள் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டெர்மினாலஜிஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மெட்ரிக்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபை வாட் டு மெஷர், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் transform measurements to metrics,
And third one, decide operational requirements. And fourth one is performance metric analysis. Fifth one, take actions and follow up. And last one is refine measurements and metrics. ஒரு மெட்ரிக் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மெட்ரிக் have certain steps. So next we are going to see about that steps one by one. So first one is identify what to measure, and second thing is transform measurements to metrics, and third one is decide operational requirements, and fourth one is perform metrics analysis, and fifth one take actions and follow up, and last one is refine measurements and metrics. As step 1, identify what to measure. So decide what measurements are important and collect data accordingly. So இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் என்னங்கிறத டிசைட் பண்ண போகிறோம் இல்லையா. ஐடென்டிஃபை வாட் டு மெஷர். நம்ம ஒரு மெட்ரிக்கை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை இல்லையா. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணணும். நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ரிகார்டிங் டெஸ்டிங். அந்த டெஸ்டிங்கில் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ், லைக்வைஸ் வி ஹாவ் டு கலெக்ட் டேட்டா ரிகார்டிங்லி டெஸ்ட் மெஷர்மெண்ட் இல்லையா. அந்த டெஸ்டிங்கோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடரேஷனில் எடுக்கணும். லைக்வைஸ் நம்ம இப்போ என்ன மெஷர் பண்ணுறோமோ அந்த மெஷர்மெண்ட் ரிகார்டிங்காக உள்ள டேட்டாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிதானா. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை டிசைட் பண்ணுறோம் இல்லையா, இது இருந்தது அப்படிங்கிறது. அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெலவென்சி, கண்டிப்பாக அந்த டேட்டாங்கிறது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் நேச்சுரல். கண்டிப்பாக அந்த டேட்டா எப்படி இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஓவர் ஹெடாக இருக்கக்கூடாது, அது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் ஒர்க்காக இருக்கக்கூடாது அந்த டேட்டா இல்லையா. ஸோ அப்போ தேர்ட் ஒன், ஸோ அதில் ரைட் லெவல் ஆஃப் கிரானுலாரிட்டி இருக்கணும் இல்லையா. ஸோ கிரானுலாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ கிரானுலாரிட்டி இஸ் நத்திங் பட் இட்ஸ் a detailed data or the lowest level that data can be in a target set. So it refers to the size that data fields are divided into. In short, how detail oriented a single field is. ஸோ அப்போ கிரானுலர் டேட்டானா என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ டீடைல்டு டேட்டா. இட்ஸ் அ டீடைல்டு டேட்டா அப்படின்னா வி கேன் கெட் அ கிளியர் வியூ. ஸோ ஒரு டேட்டாவுடைய கிளியர் வியூவை நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா that data is known as granular data. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட நேம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நேமை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ நேம் இப்போ எப்படி டிவைட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம், லைக்வைஸ் இப்படி நம்ம பிரிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நேமை ஃபர்தராக ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா. ஸோ அப் டு அந்த டிவிஷன் ப்ராசஸ் நம்ம இதுக்கு மேலே அதை டிவைட் பண்ணவே முடியாது அப்படின்னா அது மேக்ஸிமம் கிரானுலாரிட்டி லெவல். ஸோ லைக்வைஸ் நம்ம எடுத்துக்கிற அந்த டேட்டாவில் கிரானுலாரிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். தட் இஸ் லெவல் ஆஃப் தி டேட்டா. அந்த டேட்டாவுடைய லெவல் என்ன, நம்மளோட கிளியர் வியூ, அந்த டேட்டாவுடைய கிளியர் வியூவை நம்ம த்ரூ சப்டிவிஷன், ஸோ அதோட ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த டேட்டாவை பற்றி ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கிரானுலாரிட்டி. ஸோ இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், டேட்டா ட்ரில்லிங் இல்லையா. ஸோ டேட்டா ட்ரில்லிங் அப்படின்னா என்னது, ஸோ டேட்டா ட்ரில்லிங் இஸ் நத்திங் பட் அன் அப்ரோச் இன்வால்வ் இன் கெட்டிங் தி கிரானுலர் டீடைல் இஸ் கால்ட் டேட்டா ட்ரில்லிங். ஸோ என்ன அப்ரோச், அந்த கிரானுலர் டீடைல்ஸ் வச்சு நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சிங் பேர் தான் என்னது, டேட்டா ட்ரில்லிங். அந்த கிரானுலர் டேட்டாவை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்ம செட்டன் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். அந்த மெத்தட் நேமிங் தான் என்னது, டேட்டா ட்ரில்லிங். ஸோ இதை நீங்கள் டேட்டா வேர் ஹவுசிங் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா. அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெஷர்மெண்ட்ஸ் டு மெட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டேட்டா தேவைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. தட் மெஷர்மெண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு மெட்ரிக்ஸ். அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம மெட்ரிக்ஸாக மாற்றணும் இல்லையா. ஸோ அப்போ செட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் கேன் பி கம்பைன்டு டு ஜென்ரேட் மெட்ரிக்ஸ். Define how to combine data points or measurements to provide meaningful metrics. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், இப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, அந்த டேட்டா பாயிண்ட்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறதுங்கிறது செட்டன் மெத்தடாலஜிஸ் வி ஹவ் டு அப்ளை இட். தட் இஸ் தி ஸ்டெப் 2. அண்ட் ஸ்டெப் 3, டிசைடிங் ஆப்ரேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் ஹெல்ப் டு டிசைட் ஆன் தி appropriate periodicity and assign operational responsibility for collecting, recording and reporting the measurement. ஸோ இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை மெட்ரிக்காக மாற்றணும்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்டெப் 2ல். ஸோ இந்த இதுக்கு
நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒவ்வொரு டேட்டாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதோடைய பீரியாடிசிட்டி. ஒரு சில டேட்டா ஒரு சில டைமில் தான் தேவைப்படும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதை அந்த டைமில் மட்டும் மெஷர் பண்ணால் போதும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் மட்டும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொருனுடைய ரெக்யர்மெண்ட் தேவைகளை பொறுத்து அதனுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணி ட்ராக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு சில இது டெய்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டெய்லி அதை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அது அந்தந்த டைமில் மட்டும்தான் தேவைங்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், we have to decide. சரிதானா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், how many test cases were executed and how many defects found and fixed. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸ் டைமில் டிஃபெக்ட்ஸ் மே அக்கர் இல்லையா. அந்த டிஃபெக்டை அடுத்து நீங்கள் எப்படி நம்ம ஃபர்தராக ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபர்தராக நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே we have to make a measurement இல்லையா. ஸோ இது மேபி டெய்லி நடக்கலாம், இல்லை அப்பப்போ நடக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் டெஸ்டிங் டைப்ஸ், வெரைட்டி ஆஃப் டெஸ்டிங் டைப்ஸ் இல்லையா. இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கிறப்போ when components are integrated, when modules are integrated only we can make use of that integration testing இல்லையா. ஸோ எப்போ நம்ம மாடியூல்ஸை கம்பைன் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும்தான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இல்லையா. ஸோ அப்போ அந்த டைம் மட்டும் தான் அந்த சர்டன் டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லைக்வைஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பெர்ஃபார்ம் மெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to make an analysis. சரிதானா. ஸோ என்ன மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்டுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணும். நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டா வச்சு மெஷர் பண்ணியாச்சு. we have to make an analysis. what are all the positive and improvement parts in that product, in that project area. So in order to improve the product quality, ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிகார்டிங் ஒன் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் இல்லையா. ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லான்ச் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி வைஸ் வந்து ஹையராக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி மெட்ரிக்கை நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிதானா. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் பெஸ்ட் ப்ராக்டிசஸை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏரியாஸ் ரிகார்டிங் ப்ராடக்டுடைய குவாலிட்டியை சொல்ல முடியும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் டேக் ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மளோட இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் செகண்ட் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் டு மெட்ரிக்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் ஆப்ரேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். பேஸ்ட் ஆன் தட் ரெக்யர்மெண்ட்ஸ் we have to make a measurement. And fourth one is we have to apply analysis. ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் இப்போ அனலைஸ் பண்ண டேட்டா வச்சு we have to make an action and follow up. ஸோ நம்ம ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணவும் செய்யணும். ஸோ the purpose of metric program will be defeated if the action items are not followed through to completion. நம்ம எடுத்துக்கிற ஆக்ஷன்ஸை கடைசி வரை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த ஃபுல் மெட்ரிக்கும் ஃபெயிலியருக்கு லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற அனாலிசிஸுமே கரெக்டான டைமிங்கில் இருக்கணும். அப்போ தான் அதை தொடர்ந்து வர ஆக்ஷனும் ஃபுல் கம்ப்ளீஷனுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டை லீட் பண்ணி கொண்டு போகும் இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராசஸில் என்ன நடக்கும், டிலே நடக்குது அப்படின்னா ப்ராடக்டோட ரிலீஸ்லையும் இது டிலே நடக்கும் இல்லையா. ஸோ டியூ டு இந்த மாதிரி அனாலிசிஸில் டிலே இல்லாமல் இருந்தால் தான் ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணி வர எல்லா கம்ப்ளீஷன் ப்ராசஸுமே அதோடைய ஆக்ஷன் ப்ராசஸுமே நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட்டுக்கு லீட் பண்ணி கொண்டு போகும். ஸோ டேக் ஆக்ஷன் அண்ட் அப்ராப்ரியேட் டைமிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ரிகார்டிங் this video. So this video overall focusing on only the introduction part of the test metrics and measurement. Thank you.